ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு பக்தரும் பாபாவும் பக்கத்தில் உட்காந்து உரையாடிக்கிறாங்க. பாபா சொல்கிறத இந்த பக்தர் ஒரு பேப்பர் எடுத்து நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்த இந்த அற்புதம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். வீடியோவை இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஓகே, சாய் நிவாஸுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. நேற்று ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். அந்த பார்சலில் நிறைய பூஜை பொருட்களும் அது கூட ஒரு லெட்டரும் இருந்தது. அந்த லெட்டர் ஒரு 8 பக்கத்துக்கு இருந்தது. அதில் ஒரு சகோதரி சிவகாசியிலேருந்து அவங்க தன்னுடைய அனுபவத்தையும் எதுக்காக இந்த பொருட்களை எல்லாம் நான் அனுப்பினேன் அப்படின்னும் என்னென்ன பொருட்களை நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னும் இதை பாபா ஒவ்வொரு பொருளையும் எப்படி என்கிட்டருந்து கேட்டார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் டேட் வாரியாக சாய் சச்சரிதத்தில் வர்ற பேஜ் நம்பர் வாரியாக சாப்டர் வாரியாக அத்தியாயம் வாரியாக எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி எனக்கு அனுப்புனாங்க. இதில் ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு சாய்நிவாஸுக்கு பாபாவுக்காக பொருட்கள் வந்த வண்ணமாகவே இருக்குது. ஆனால் எந்த ஒரு பொருளும் நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. எல்லாமே சப்ஸ்கிரைபராகவே தானாக பாபா கேட்டார் சிஸ்டர், பாபா கேட்டார் சிஸ்டர், எனக்கு கனவு வந்தது சிஸ்டர், எனக்கு அனுப்பணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்களாவே அனுப்புனது தான். ஸோ இதில் விஷயம் என்னென்னு கேட்டால், இது எல்லாத்தையுமே பாபா தான் செஞ்சுருக்காரு. அவர் தான் இது எல்லாமே கேட்டு வாங்கியிருக்காரு. அப்படி இந்த சகோதரி சிவகாசியை சேர்ந்த இந்த சகோதரி தனக்கு நேர்ந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் புள்ளி விவரமாக எழுதி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவங்களுடைய லெட்டரை தான் நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறீங்க. நான் லெட்டரை அப்படியே வாசிக்க போகிறது கிடையாது. இந்த லெட்டர்லேருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ண போகிறேன். சகோதரிக்கு 2 வேண்டுதலும் இருக்குது. அந்த வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோடைய கடைசியிலையும் பார்ப்போம். சகோதரியோ எனக்கு அனுப்பின அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனப்பொடி, ஊதுபத்தி, பால் சாம்பிராணி, திருநீர், பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ, குங்குமம், 2 அகல் விளக்கு, நல்லெண்ணெய், பிரசாதமாக கற்கண்டு, சூடம், அதுக்கப்புறம் உதி, இது எல்லாத்தையும் அவங்க அனுப்புனாங்க. இங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்நிவாஸில் இருக்க துவாரகாமாய் பாபா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சந்தன துணி கொடுக்குறதா சொல்லியிருந்த போது இவங்களுக்கும் அந்த சந்தன துணி கிடைக்கணும்னு ஆசை என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதம் அவங்களுக்கு அது கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் இவங்க என் வீட்டில் நிற்கிறாங்க. இவ்வளோதாங்க கனவு. ஸோ இந்த கனவுக்கு அர்த்தம் இவங்களுக்கு புரியலை. சரி, ஏன் நம்ம சாய்நிவாஸில் நம்ம வீட்டில் நிற்கிறோம் அப்படின்னு புரியாத போது தான் இவங்க ஒரு நாள் திரும்பவும் தூங்கிட்டு இருந்தபோது ஏப்ரல் 14 இவங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவில் பெருசாக ஒரு எண்ணை அவங்க பார்க்குறாங்க, ஒரு நம்பர். அது என்னென்னா பேஜ் நம்பர் 114 அப்படிங்கிற ஒரு நம்பர் மட்டும் இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்து அந்த 114வது பேஜில் சச்சரதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சந்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இவங்க கண்ணில் படுது. இப்போ நம்ம சந்தன துணி கேட்டோம் இல்லையா, அதை தான் நமக்கு கிடைக்கலையே, ஒருவேளை திரும்பவும் கேட்க சொல்கிறாரோ அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. சந்தனம் கேட்குறாரு பாபா அப்படின்னு தோணலை. இவங்க சந்தன துணியவே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, நமக்கு கிடைக்கல அப்படின்னு. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே சந்தன துணி திரும்பவும் கேட்க சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்டில் தான் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவில் சாய்நிவாஸ் பாபாவை பற்றியும் என்னுடைய ஒரு மிராக்கிளை நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது சந்தன மரத்துடைய இலையும் பன்னீர் இலையும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் தேடி போகிற மாதிரியும், அன்னைக்கு ஒரு சகோதரி மூலமாக என் வீட்டுக்கு சந்தனமும் பன்னீரும் துவாரகாமாய் பாபாவுக்காக கொண்டு கொடுத்தாங்க எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் கிராம்பு மாலையும் பார்சலில் தேடி வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரிய வருது, ஓகே பாபா நம்மகிட்ட சந்தனம் இதே போல் நம்மளையும் வாங்கி அனுப்ப சொல்கிறாரு போல், அதனால தான் சந்தனம்னு 114வது நம்பர் காட்டியிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு லேட்டராக புரியுது.
ஸோ பாபா கிட்ட நான் சந்தனம் வாங்கி அனுப்பி வைக்கிறேன் பாபா, நீங்கள் அனுப்ப சொல்கிறீங்களா? சரி நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கும் இவங்கள பாபா வந்து தூங்க விடவே இல்லை. ஸோ அடுத்து ஒரு சத்திரம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெய்வீக பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது 11 பொருட்களை வந்து பாபா கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் இன்னும் சில பொருட்களை எக்ஸ்ட்ரா கேட்குறாரு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் என்ன வாங்கி தரணும் அப்படின்னு சகோதரிக்கு தெரியலை. அதுக்கு அடுத்த இவங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி பாபா ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் சாப்டர் 6 பேஜ் நம்பர் 56. இந்த பேஜ் நம்பரில் அவங்களுக்கு வந்து சந்தனப்பொடி, பத்தி, பால் சாம்பிராணி இந்த 3 வார்த்தைகளை இவங்க பார்க்குறாங்க. சந்தனக்கூடு ஊர்வலம், இதன் மூலயமா அவர் வந்து குறிப்பு கொடுக்குறாரு. அந்த குறிப்பின் வாயிலாக இவங்க சந்தனப்பொடி நறுமண பொருட்கள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அந்த நறுமண பொருட்கள் எல்லாம் ஊதுபத்தி, சாம்பிராணி அப்படிங்கிறதுனால இவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது திருநீர் வந்து இந்த தெய்வீக பொருளை வந்து அவர் எப்படி வாங்கி தர சொன்னார் அப்படின்னா பேஜ் நம்பர் 114 காட்டியிருக்காரு. அதில் சந்தனம் அப்படின்னு இருந்திருக்கு, அது கூட திருநீறு பட்டை அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ சந்தனம், திருநீறு, பட்டை அப்படிங்கிறத இவங்க மிக்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா சந்தனப்பொடியோடு திருநீரும் கேட்குறாரு. ஓகே, அப்போ திருநீரும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ஒரு பாபாவுடைய ஃபோட்டோவை எனக்கு அனுப்புனாங்க. அந்த ஃபோட்டோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இந்த பாபாவுடைய ஃபோட்டோ அவங்க எப்படி அனுப்புனாங்க அப்படின்னா இவங்க ஊரில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயிலில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கான், பாபாவுடைய ஃபோட்டோ, முருகர், பிள்ளையாருடைய ஃபோட்டோஸ் எங்கே கிடைச்சாலும் அதை வந்து சேகரித்து வைப்பாங்களாம். நியூஸ் பேப்பர், கேலண்டரில் இருந்தால் கூட கட் பண்ணி வைக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நிறைய பாபாவுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூட இவங்க எண்ணி பார்க்கல, கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ பேஜ் நம்பர் 258 இந்த பேஜ் நம்பரில் விட்டல் காட்சி அப்படிங்கிற அந்த தலைப்பை இவங்க வந்து படிக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை படிக்கிறாங்க. இதில் என்ன குறிப்பு இருந்திருக்கு அப்படின்னா 20-25 படங்கள் அப்படின்னு அந்த விட்டல் காட்சியில் வந்து அவர் பார்ப்பார் இல்லையா, காக்கா பார்ப்பார். 20-25 படங்கள் தெருவில் போகும்போது அந்த இதை படிக்கிறாங்க. அப்போ இவங்க எந்த வரியை படிக்கிறாங்க அப்படின்னா காக்கா வந்து மிகுந்த விருப்பத்தோடு ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வைத்து வழிபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கு இல்லையா, அதை இவங்க படிக்கிறாங்க. அதை படித்ததுக்கப்புறம் தான் ஆச்சரியத்திலேயே ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோயிலில் இவங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை இவங்க எண்ணி பார்க்குறாங்க. எண்ணி பார்த்தா கரெக்டாக அதில் 23 ஃபோட்டோ இருந்திருக்கு. அதிலிருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து இவங்களே தன் கையால் அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணி அந்த ஃபோட்டோவை எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. ஆனால் இதில் இன்னொரு மிராக்கிள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டல் அப்படிங்கிறவர் விஷ்ணு அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விட்டல்னாலே விஷ்ணு ஒரே அவதாரம். இவங்க எனக்கு அனுப்பின அந்த ஃபோட்டோவில் கீழே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா விஷ்ணு சாய் பிரிண்ட் சிவகாசி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை அவங்க லேட்டராக தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லீடும் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகழகான குறிப்பு, எவ்வளோ அழகாக டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து குங்குமம். இந்த பொருளை வந்து பேஜ் நம்பர் 358 இவங்க பார்க்குறாங்க. சிவப்பு குதிரை, சிவப்பு பொடி அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்குறாங்க. 358வது பக்கத்தில் போல்டு லெட்டர்ஸில் பாபாவின் முகம் நிலையுறுதியான ஜோதியை அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறாங்க. ஸோ இதன் மூலயமா ஜோதி அப்படின்னு இருக்கிறதுனால இவங்க 2 அகல் விளக்கை இவங்க வாங்குறாங்க. அகல் விளக்கும் குங்குமமும் இவங்க வாங்குறாங்க. அடுத்து நல்லெண்ணெயை எதுக்கு கேட்குறாரு, எப்படி கேட்டார் அப்படின்னு பார்க்கலாமா. பேஜ் நம்பர் 233 இதன் மூலமா நல்லெண்ணத்துடனே நல்லெண்ணெய் அப்படிங்கிற இந்த குறிப்பு வந்து அதில் இருந்திருக்கு. அது என்னென்னா சாய்பாபா வந்து விளக்கு வாங்க சொல்கிறாரு அப்படின்னா அந்த விளக்குக்கு நெய் வாங்குறதா இல்லை நல்லெண்ணெய் வாங்குறதா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். 2 விளக்கை வாங்கியாச்சு, அப்போ விளக்குக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நல்லெண்ணெய் அப்படிங்கிற, அதாவது நல்லெண்ணத்துடனே அப்படிங்கிற வார்த்தையை இவங்க படிக்கிறாங்க. ஸோ அதில் நல்லெண்ணெய் தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நல்லெண்ணெயை இவங்க வாங்கியாச்சு. பிரசாதமாக ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு அடுத்த குறிப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஏப்ரல் 17 இவங்க சாய் சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்களாம். அன்னைக்கு ராத்திரி சாப்டர் 18-19 படிக்கும்போது பேஜ் நம்பர் 178 லாஸ்ட்டில் வரும் இல்லையா, தங்களது நிலையும் கற்கண்டை போலவே அப்படிங்கிற அந்த வரியை படிக்கிறாங்க. இந்த வரியை படித்ததுமே அடுத்தது கற்கண்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கற்கண்டையும் இவங்க வாங்கிட்டாங்க. அடுத்தது சூடம் வாங்க சொல்லி எப்படி கேட்டாருன்னு பாருங்கள். இது சூப்பரான ஒரு விஷயம். இவங்க வந்து
கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. கண்ணை மூடி உட்காந்துருந்த போது இவங்களுக்கு ஒரு காட்சி வந்திருக்கு. அந்த காட்சியில் பாபாவுக்கு சந்தன அலங்காரம் பண்ணியிருக்கான். சந்தன அலங்காரம் பண்ணியிருக்கிற பாபா முன்னாடி ஒரு பூசாரி நிற்கிறாரு. கையில் தீப ஆராதனையோட தட்டில் சூடமேத்தி நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு காட்சியை இவங்க பார்க்குறாங்க. இந்த காட்சியை பார்த்ததுமே இவங்களுக்கு நல்லா புரியுது, சந்தன அலங்காரம் பண்ணுறது யார்? நான் பாபாவுக்கு. ஸோ இந்த துவாரகாமாய் பாபாவுக்கு அடுத்து நம்ம வாங்க வேண்டியது சூடம். ஸோ பூசாரி கையில் சூடம் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு ஒரு காட்சியாகவே வந்திருக்கு. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டில் சூடத்தையும் கற்பூரத்தையும், பச்சை கற்பூரம் நம்ம வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து உதியை எப்படி காட்டியிருக்காரு அப்படின்னா, பேஜ் நம்பர் 317 அதில் 3rd பேராகிராஃபில் 4th லைன் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். 3rd பேராகிராஃபில் 4th லைன் பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்ததும் தான் இவங்க ஊரில் இருக்கிற கோயிலோடைய உதி பிரசாதத்தை இது கூட நம்ம அனுப்பணும் அப்படின்னு லிஸ்ட்டில் அதையும் அவங்க ஆட் பண்ணுறாங்க. பாபா உதியும் அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னும் அதே பேஜில் 2nd பேரால அனுப்பி இருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை எப்படின்னு பாருங்கள். அதாவது முதல்ல உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் அப்படின்னு காட்டியிருக்காரு. ஸோ உதியை அளிக்கணும், நம்ம கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அதே பேஜில் இன்னொரு வரியை படிக்கிறாங்க. அனுப்பி இருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை. ஸோ உதியை அனுப்ப சொல்கிறாரு, அதை அவங்க ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கும் எந்த சங்கடமும் இல்லை அப்படிங்கிறத எவ்வளோ தெளிவாக, அதாவது ஒரு பாபாவோட ஆப்போசிட்டில் உட்காந்து நம்ம உரையாடுற மாதிரி இருக்குது இந்த வீடியோ இல்லையா. இந்த லெட்டரை படிக்கும்போது அப்படி தான் இருக்குது. எப்படி பாபா எதிர்த்தாப்பில் உட்காந்து ஒவ்வொன்றையும் சொல்ல இந்த பொண்ணு டைரி எடுத்து தன் கையால் அதை குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ இது அப்படி தான் இருந்திருக்கு. இதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இத்தனை பொருட்களையும், இந்த 11 பொருட்களையுமே இவர் இவ்வளவையுமே சச்சரத்தில் காட்டியிருக்காரு, காட்சி வாயிலாக காட்டியிருக்காரு. இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரே நாளில் சந்தனத்தில் தொடங்கியிருக்கு. சந்தனம் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் அடுத்தடுத்து இரவு முடியறதுக்குள்ளே, அந்த நாள் முடியறதுக்குள்ளே இத்தனை பொருட்களையும் அடுத்தடுத்து அவர் காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, காட்சியாக கொடுக்குறாரு, சச்சரத மூலயமா சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு டைரி போட்டு இவங்க நோட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வாங்கி பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க. அன்னைக்கு பூரா பாபா இவங்களை தூங்க விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு 1 மணி வரைக்கும் இதே வேலையாக தான் நான் இருந்தேன் அப்படின்னும், நான் என்ன கேள்வி கேட்டாலும் பாபா எனக்கு கனவில் வாயிலாவோ இல்லை காட்சிகள் வாயிலாவோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு சத்சரதம் வாயிலாவோ என்கிட்ட நிறையா பேசுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, சில சமயம் அவங்களுக்கே திடீர்னு ஒரு நம்பர் தோணுமா. அந்த நம்பர் தோணுச்சுன்னா அந்த நம்பரை டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாம். ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு பதில் இருக்குமா. இந்த மாதிரி தான் நான் பாபாவோட உரையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை இவ்வளோ அழகான ஒரு உரையாடல், இந்த லெட்டர் படிக்கும்போது பாபாவும் இந்த சகோதரியும் எப்படி உரையாடிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு புரிய வருது. இப்போ சகோதரிக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. இந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு நரம்பு தளர்ச்சியாக அவர் சீக்கிர குணமாகணும் அப்படின்னு அவங்க வேண்டியிருக்காங்க. அண்ட் பல நாளாக குடும்பத்துலேயும் ஒரு சில பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேரணும், குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற 2 வேண்டுதலும் இருக்குது. குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக 11 வருஷமாக பாபாவுக்கு 2 விளக்கு அவங்க அகல் விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அதே 2 அகல் விளக்கை தான் அவங்க எனக்கும் அனுப்பி வச்சுருக்காங்க. அதை பாபா கேட்டிருக்காரு அப்படிங்கிற போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, நான் இவ்வளோ வருஷமாக ஏற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த அகல் விளக்கையே துவாரகாமாய் பாபா கேட்டிருக்காருன்னா கண்டிப்பாக என் குடும்பம் சேரும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து இவங்க சீக்கிரமாக வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட இவங்க சேரணும் அப்படின்னும், இவங்க அப்பா உடைய நரம்பு தளர்ச்சி குணமாகணும் அப்படின்னும் ஒரு முறை கண்ணை மூடி இந்த சகோதரிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லை கண்டிப்பாக எல்லாருமே இந்த சகோதரி நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கேன், இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டம் தீரணும்னு நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் சந்தன துணி வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க. அப்பா அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கிவ்அவேல இவங்க கரெக்டாக செலக்ட் ஆகியிருந்திருக்காங்க. செலக்ட் ஆன போது அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவங்க சந்தன துணி கேட்டிருந்தாங்க. சரி ஒரே வேலையாக முடிச்சலாம், தனியாக ஒரு கவர் அனுப்ப
வேண்டியதில்லைன்னு இவங்களோட கிவ் அவே கவரில் நான் சந்தன துணியை வச்சு இவங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன். ஸோ ஆக மொத்தம் பாருங்கள், பாபா இவங்ககிட்டேருந்து ஒன்றை வாங்கினாரு, இவ்வளோ பொருளையும் வாங்கினாரு. அதே போல் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த சந்தன துணியையும் பதிலுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ யாரிடமிருந்தும் நான் எதை பெற்றுக்கொண்டாலும் 2 மடங்காக அவர்களுக்கு நான் திருப்பி தருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா, அந்த 2 இல்லை 10 மடங்காக அவர் திருப்பி தருவார். அந்த 10 மடங்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதாக இருக்கட்டும். அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சகோதரியோடைய பெயர் சக்தி. சக்தியோடைய குடும்ப நலனுக்காகவும் அவங்க அப்பா சீக்கிரமாக குணமடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் ஒரு 2 நிமிடம் அவங்களுக்காக மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாபா பேசும் தெய்வம், சாய் சத்சரம் வாயிலாக அவர் ரொம்ப அழகாக பேசுவாருன்னு நான் கொடுத்த வீடியோ பல பேருக்கு உபயோகமாக இருந்திருக்கு. இந்த சத்சரம் மூலயமா இப்போ பல பேர் பாபா கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான உரையாடலை இந்த லெட்டர் வாயிலாக அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்ததுலேயும் சந்தோஷம். திரும்பவும் சொல்கிறேன், பாபா அவை அங்கே இங்கேயும் தேடாதீங்க. அவங்களுக்கு மட்டும் நடக்குது, எனக்கு நடக்கலை இல்லை. நீங்கள் சரியாக அவரை நாடவில்லை, நீங்கள் சரியாக அவரை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் பக்கத்தில் தான் அவர் இருக்கார், பார்த்தீங்கன்னா தெரியும். தேடினால் கிடைப்பார். கண்ணை மூடி பிரார்த்தித்து பாருங்கள், அவர் பதில் கூறுவார். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.